மார்க்கெட்ல தான் பிரசவிச்சிருக்கு. ஆமா இப்போ அது மார்க்கெட்ல பிரசவிச்சு. ஓகே பாக்கி இதெல்லாம் கன்னி பசுகள் தானே? எல்லாம் கன்னி பசுகள் தான். இது கன்னி பசு, இது கன்னி பசு, இது கன்னி பசு. எல்லா பசுமே கன்னி பசு தான் ஜாஸ்தி இருக்கு. டெலிவரிக்கு எத்தனை தவசம் இருக்கு அதெல்லாம்? டெலிவரிக்கு எல்லாம் ஒரு ஆட்சி பிடிக்கணும். இதெல்லாம் கன்னி தான். இது கன்னி, இது ரெண்டாவது பிரசவம். செகண்ட் லாக்டேஷன்ல இது தேர்ட் லாக்டேஷன் தான். ஓகே இது கன்னி பிரசவிச்சிருக்கு பிள்ளை. பிரசவிச்சிருக்கு. இது செகண்ட், அது செகண்ட், இது செகண்ட்னா. ஓகே ഇവിടുന്ന് എങ്ങനെ കൊണ്ടുവരുന്നത്? നാട്ടിലേക്ക് കേരളത്തിലേക്ക് എപ്പോഴും കൊണ്ടുവരുന്നത്? ഇവിടെ നിന്ന് സേലം കൊണ്ടുപോയി സേലത്തിൽ നിന്ന് അവിടെ വണ്ടി ചേഞ്ച് பண்ணி. സേലത്തേക്ക് നമുക്ക് എவ்வளவு ട്രാൻസ്പോർട്ടേഷൻ ചാർജ് ഇവിടുന്ന്? ഒരു ബസ്സുக்கு வந்து ஒரு 2500 മുതൽ 3000 രൂപ. ഇവിടുന്ന് സേലം വരെ എത്തിക്കും. സേലം വരെ എത്തിക്കും. അതുക്കപ്പുറം സേലത്ത് നമ്മൾ വണ്ടി സെപ്പറേറ്റ് വണ്ടി ഉണ്ട്. കിലോമീറ്റർ ചാർജ് വരും. കിലോമീറ്റർ ചാർജ് വരണം. 3 പശുക്കൾക്ക് എவ்வளவு ചാർജ് വരുന്നത്? 3 പശുക്കൾ வந்து കിലോമീറ്റருக்கு 15 രൂപ വരണം. വൺ സൈடுனா. അപ്പ് ആൻഡ് ഡൗൺ 30 രൂപ വരും അല്ലേ? 30 രൂപ വരണം. ஓகேண்ணா. இந்த பசு பாருங்கண்ணா. அண்ணா நான் எடுத்து. இந்த பசு எத்தனை பல்லுண்ணா? இது வந்து 6 பல்லு. 6 பல்லு பிராயம். அண்ணா இது கொடு. எவ்வளோ பால் கறக்கணும் இது? அண்ணா இது ஒரு